ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் உன்னை நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 25. மனம் முழுக்க வேதனை, சோர்வாக உணர்ந்தாள் வைஷ்ணவி. என்ன செய்தால் தன்னுடைய சோகம் போகும் என யோசித்தபடியே தோட்டத்தில் வந்து அமர, அந்த இரவு வேளையில் ஜில்லென்று காற்று, கூடவே லேசான மழையும் தூர ஆரம்பித்தது. மழை தூர ஆரம்பித்து வேகம் எடுக்க எதுவுமே இவளுக்கு தெரியவில்லை. எங்கேயோ வெறித்த பார்வையோடு அப்படியே அமர்ந்திருந்தாள். இங்கே அறைக்குள் வந்த பாலாவிற்குமே மனது சரியில்லை. வரும்போது முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு சோகமாக இருந்த வைஷ்ணவியின் முகமே கண்களுக்குள் நிழலாடியது. ஏன் இப்படி இருக்கிறா? இவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா? மனதிற்குள் சொன்னபடியே பக்கத்து அறை கதவை சென்று தட்ட கதவு திறந்து கொண்டது. வைஷ்ணவி, எங்கே இருக்கிற என்று சொன்னபடி உள்ளே செல்ல அங்கே இருப்பதற்கான அடையாளமே இல்லை. யோசனையோடு பால்கனியிலிருந்து கீழே எட்டி பார்க்க அங்கே மலையில் நனைந்தபடி இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்த தோற்றம் நிழலாய் தெரிந்தது. கடவுளே, இவளுக்கு என்னதான் ஆச்சுது? மலையில் போய் நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் என்று சொன்னபடியே வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்தான். வேகமாக தோட்டத்திற்கு வந்தவன் சற்று மூச்சு வாங்கியபடியே வைஷ்ணவியை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது? எதுக்காக மலைக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற? முதல்ல எழுந்திரு என்று கையை நீட்ட எளிதாக அவனது கையை தட்டிவிட்டாள். எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு வரேன், என்னை தனியாக விட்டுட்டு போங்க. தாராளமாக தனியாக உட்காரு, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் மலைக்குள்ளே உட்காரக்கூடாது, அது தப்பு. எழுந்து வா. நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் என்ன செய்வ? விடுங்க பாலா, என்னால் முடியல என்று சொன்னவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். உண்மையில் வைஷ்ணவி மிகவும் தைரியசாலி, மன அளவில் தைரியமானவள். எந்த பிரச்சனை வந்தாலுமே பார்த்து கொள்ளலாம் என நினைப்பவள். ஆனால் இன்றைக்கு மொத்தமாகவே உடைந்திருந்தாள். அவள் மனதிற்குள் பாலா இருந்தது கூட காரணமாக இருக்கலாம். அவனே நேரடியாக அர்ஜுனிடம் கொண்டு சென்று விட்டது. அதைவிட அவனின் மேல் கோபம் நிறைய இருந்தது. அந்த கோபம் எல்லாமே தன்மேலேயே திருப்பி கொண்டு பிடிவாதமாக அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. லிஷன், சொல்கிறத புரிஞ்சுக்கோ. முதல்ல எந்திரிச்சு வா. உடம்பு சரியில்லைன்னா தாத்தா முதல்ல தாங்க மாட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது? மலையில் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? சின்ன பொண்ணுங்கிறது சரியாக தான் இருக்குது. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, எனக்கு 21 வயசு ஆச்சு. சும்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு குழந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டுங்க. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? 10 வயசுலேயே அவ்வளவு மெச்சூரிட்டியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவ. உங்களுக்கு தான் சொன்னால் புரியாது பாலா. கோபத்தில் சார் எல்லாம் எங்கேயோ ஓடு ஒளிந்திருந்தது. சரி, நீ சொல்கிறது சரிதான். ஐ ஆம் சாரி, தப்பு என் பேரில் தான். இனி இதுபோல் தப்பு நடக்காது, சரியா? தயவு செஞ்சு எழுந்து வா. இல்லை, நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்படின்னா சரி, நானும் உன் கூடவே உட்காந்துருக்குறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் 2 பேருக்குமே ஆகட்டுமே. காய்ச்சல் வந்தாலும் சரி, இல்லை வேற என்ன வந்தாலும் சரி என்று சொன்னவன் சட்டமாக அதே இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்க சட்டென்று திரும்பி பார்த்தவள், எழுந்து வாங்க. இப்போ என்ன, வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? வரேன் வாங்க என்று சொன்னபடியே நடக்க லேசான புன்னகையோடு அவளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். தலையை முதல்ல காய வை, வெதுவெதுப்பாக சுடுதண்ணீர் போட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தூங்கு. மழையில் வேற நனைஞ்சிருக்கிற, இப்படியே போய் தூங்கிடாத. நிஜமாவே நாளைக்கு காய்ச்சல் வந்துடும். ஓகே ஓகே, இப்போ தானே சொன்னேன், சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம், எனக்கு தெரியும் என்று சொன்னவள் நேராக பாத்ரூமிற்குள் சென்று கதவை அடைத்திருந்தாள். அப்பா, சரியான மிளகா, இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் செய்கிறதோ என்று தன்னுடைய அறைக்குள் சென்றவன், என்ன ஹீட்ரு போட்டியா இல்லையா என்று அங்கிருந்தே சத்தம் கொடுத்தான். அதெல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று பாத்ரூமிற்குள்ளிருந்து குரல் கொடுத்தாள் வைஷ்ணவி. வேகமாக உடையை கலைத்தவளை டவலை எடுத்து மார்போடு கட்டியபடி ஸ்விட்சில் கை வைக்க, ஏற்கனவே மழை கூடவே இவளுடைய கை ஈரமாக இருக்க கைப்பட்ட உடனேயே ஷாக் அடித்திருந்தது. அடித்த வேகத்தில் ஆ என்ற சத்தம், கூடவே தொம் என்று விழுகின்ற சத்தம். இங்கே இந்த பக்கம் அப்போதுதான் குளிப்பதற்காக டவலை எடுத்துக்கொண்டு வந்தவனுக்கு சத்தம் கேட்கவுமே பயந்து விட்டான். வேகமாக வெளியே வந்தவன் அவளது கதவை திறக்கப் போக கதவு பூட்டி இருந்தது. பதட்டத்தில் மறுபடியும் தன்னுடைய அறைக்கு ஓடி சென்றவன் அவளுடைய அறைக்குரிய சாவியை கொண்டு வந்து கதவை திறந்து வேகமாக உள்ளே ஓடினான். வைஷ்ணவி வைஷ்ணவி என்று குரல் கொடுக்க பாத்ரூமிற்குள் அருகே செல்ல ஷாக் அடித்திருந்த வைஷ்ணவியோ மயங்கி விழுந்து கிடந்தார். ஒரு நிமிடம் பதட்டம் அவனை தொற்றிக்கொண்டது. வைஷ்ணவி என்று சொன்னபடியே வேகமாக கன்னத்தில் தட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை.
வேகமாக அவளது மணிக்கட்டை எடுத்து அமுத்து பிடித்து பார்க்க நாடி துடித்து கொண்டிருந்தது தெளிவாக கேட்டது. சட்டென என்ன நடந்திருக்கும் என்பது புரிய ஒரு நிமிடம் பதறிவிட்டான். அவள் இருந்த கோலத்தை பார்க்கவுமே இன்னமும் பதற்றம் அதிகமாக வேகமாக அங்கிருந்த பெட்ஷீட்டால் அவளை போர்த்தியவன் கைகளில் தாங்கியிருந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அருகில் இருந்த மருத்துவமனையில் கொண்டு சென்று இவளை அனுமதித்திருந்தான். வீட்டில் அனைவரும் தூங்கியிருந்தனர். யாரையுமே இவன் எழுப்பவில்லை. அருகில் இருந்த மருத்துவமனையில் இவனுடைய தோழி ஒருத்திதான் டாக்டராக இருந்தாள். அவளிடம் வண்டியில் ஏறிய போதே தகவலாக சொன்னவன் அங்கே வந்திருக்க சிகிச்சை துவங்கியது. அடுத்த 10 நிமிடத்தில் கண் விழித்து இருந்தாள் வைஷ்ணவி. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சில நிமிடங்களிலேயே இவளுக்கு இரவு உடை அணிவிக்கப்பட்டிருந்தது நர்ஸின் உதவியினால். இவனோ பதட்டத்தோடு வெளியே நின்று கொண்டிருந்தான். மயக்கம் தெளியவுமே வேகமாக உள்ளே சென்றவன், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற? அந்த சுவிட்ச் போர்டில் பிரச்சனை இருக்குதுன்னா நீ சொல்கிறதுக்கு என்ன? ஏன் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்த? சும்மா என்னைய திட்டாதீங்க பாலா சார். தப்பெல்லாம் என் பேரில் இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க ஹீட்டர் போட்டுட்டு குளின்னு. நான் இது வரைக்கும் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணது இல்லை. இன்றைக்கி தான் முதல்ல அந்த சுவிட்சை தொட்டேன். இப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும் என்று சொல்ல, ஏற்கனவே துண்டை கட்டிக்கொண்டு சுவிட்சில் கை வைத்தது ஞாபகம் வர டக்குன்று இதயத்தில் கை வைத்தபடி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா? அங்கே இருந்து தூக்கிட்டு வந்தது யார் என்று வேகமாக கேட்க, வேற யார், நான் தான் தூக்கிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் யார் வருவாங்க? பக்கத்தில் நீ விழுந்த சத்தம் கேட்டது, கூடவே நீ கத்துன சத்தமும். அதனால் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். பார்த்த கதவை வேற பூட்டி வச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்கிற. எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? இந்த நிமிஷம் நினைச்சாலும் பயமாக இருக்குது என்று சொன்னான். அப்படின்னா நீங்கள் என்னை பார்த்தீங்களா என்று சொல்ல, அவள் சொன்னதும் அர்த்தம் இவனுக்கு துளி கூட புரியவில்லை. என்ன பார்த்தீங்களா? என்ன பேசுகிற? எனக்கு புரியலை. அதே நேரத்தில் டாக்டர் உள்ளே நுழைந்திருந்தார். என்ன வைஷ்ணவி, கொஞ்ச நேரத்தில் பாலாவை பயங்காட்டி விட்டுட்ட போல இருக்குது. இப்போ ஓகே தானே? பாலா ஆல்ரைட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட்டிகிட்டு போகிறதுனாலும் போய்க்கலாம். டாக்டர், நிஜமாவே நான் வீட்டுக்கு போகிறேன். நான் இங்கே இருக்க விருப்பம் இல்லை. டாக்டர், அவள் அப்படி தான் சொல்லுவாள். நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டாம். சொல்லுங்கள், எப்படி இருக்கிறா? இங்கே ஒரு நாள் தங்கணுமா இல்லை அழைச்சிட்டு போகலாமா? அதுதான் சொன்னேனே, பயப்பட எதுவுமே இல்லை. பதட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறா. அப்புறமா பெருசாக ஷாக்கெல்லாம் அடிக்கலை. லேசாக தான் கரண்ட் பாஸ் ஆகி இருக்குது. பயப்பட ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படின்னா நான் இவளை அழைச்சிட்டு போகிறேன் என்று இவளை அழைத்து கொண்டு வந்தான். காரில் அமர்ந்திருந்தவள் அமைதியாகவே தலை குனிந்து அமர்ந்திருந்தாள்.